வணக்கம் நண்பர்களே, முக்கிய செய்திகளை இந்த பதிவில் பார்க்க போகிறோம். ரெண்டு செய்தி. முதல் செய்தி பார்த்தீங்கன்னா, புதுக்கோட்டையில் நேற்று அண்ணாமலை கேம்பெயின் பண்ணாருன்னு சொன்னேன்ல, நான் கூட நேரடியாக போய் பார்த்தேன். எவ்வளோ கூட்டம் கூடியிருக்கு அப்படிங்கிறதெல்லாம் நான் வந்து எக்ஸ்பிளைன் பண்ணேன்ல. புதுக்கோட்டை தொகுதியில் அண்ணாமலை பேசின ஒரு விஷயத்தை பற்றி எக்ஸ்பிளைன் பண்ணியே ஆகணும். என்னன்னா, டீலிமிட்டேஷன் ப்ராசஸ் தொடர்பாக டெல்லியில் டிபேட் நடந்துக்கு இருக்கு பார்லிமெண்ட்டில். திமுக என்ன பண்ணுறாங்க, மசோதாவுடைய நகலை ஒரு பக்கம் எரிக்கிறாரு ஸ்டாலின். கருப்பு கொடி போராட்டத்தை திமுக அறிவித்து நடத்திக்கு இருக்காங்க. அண்ணாமலை சொல்கிறாரு, எந்த கருப்பு கொடியையும் நான் எங்கேயும் பார்க்கல அப்படின்னு அண்ணாமலை கவுண்டர் கொடுத்தாரு. இப்படி பஞ்சாயத்து நடந்துக்கு இருக்கு. புதுக்கோட்டையில் இந்த டீலிமிட்டேஷன் ப்ராசஸ் தொடர்பாக அண்ணாமலை விளக்கம் கொடுக்குறாரு. தென் மாநிலங்களுக்கு அநீதி நடக்காது, விகிதாச்சார அடிப்படையில் தான் கூட்டப்படும். 39 தொகுதி நமக்கு இருக்கா, அது 59ஆக உயர்த்தப்பட இருக்கு அப்படின்னு சொன்னவர், அதில் புதுக்கோட்டைக்கும் பாராளுமன்ற தொகுதி அப்படிங்கிறது கன்ஃபார்ம் ஆகும். புதுக்கோட்டை பாராளுமன்ற தொகுதியாக இருந்தது தான். ஆனால் டீலிமிட்டேஷன் ப்ராசஸில் 2000க்கு பிறகு நடந்த டீலிமிட்டேஷன் ப்ராசஸில் புதுக்கோட்டை பாராளுமன்ற தொகுதியை நீக்கிட்டாங்க. இப்போது தனியாக புதுக்கோட்டைக்கு லோக்சபா சீட்டு கிடையாது, திருச்சியோடு வருது புதுக்கோட்டை தொகுதி. அண்ணாமலை சொல்கிறாரு, இந்த டீலிமிட்டேஷன் ப்ராசஸ் மூலமாக ஒன்று, பெண்களுக்கு 33% இடஒதுக்கீடு சட்டமன்றத்திலையும் பாராளுமன்றத்திலையும், அது ஒன்று கிளிக் ஆகும். ரெண்டாவது, புதுக்கோட்டை மக்கள் ஆவலுடன் எதிர்பார்க்கக்கூடிய புதுக்கோட்டைக்கு பாராளுமன்ற தொகுதி அப்படிங்கிறதும் நிச்சயமாகும். ஒரே கல்ல ரெண்டு மாங்காய் மாதிரி, ஒன்று பெண்களுக்கான ரிசர்வேஷனும் கிளிக் ஆகுது, புதுக்கோட்டைக்குன்னு தனியாக பாராளுமன்ற தொகுதியும் கிளிக் ஆகுது அப்படின்னு அண்ணாமலை பேச புதுக்கோட்டை மக்கள் அடிக்கிறாங்க கிளாப்ஸை. புதுக்கோட்டை மக்களுடைய நீண்ட கால எதிர்பார்ப்புங்க, மறுபடியும் எங்களுக்கு பாராளுமன்ற தொகுதி வேணும், புதுகை பாராளுமன்ற தொகுதி அப்படிங்கிறது மறுபடியும் கொண்டு வரப்படணும் அப்படிங்கிறத நீண்ட காலமாக கோரிக்கை முன் வச்சுக்கிருக்காங்க புதுகை மக்கள். அதை சரியாக புதுகை தொகுதியில் நடந்த பிரச்சாரத்தில் அண்ணாமலை பேசியிருக்காரு. எந்த தொகுதியில் என்ன பேசணும் அப்படிங்கிறத, எப்படி பேசணும் அப்படிங்கிறத ஃபிங்கர் டிப்ஸில் வச்சுருக்காரு அண்ணாமலை. அதனால தான் அவர் போகக்கூடிய எல்லா பரப்புரை கூட்டங்களுக்கும் பொதுமக்கள் அவ்வளவு கூடுறாங்க. அடுத்தது, ஒட்டுமொத்த இந்தியாவும் பேசக்கூடிய ஒரு செய்தி என்ன தெரியுமா, நாசிக் டிசிஎஸ்ல நடந்த அந்த கொடூரமான இன்சிடென்ட் தான். நாசிக் டிசிஎஸ் இருக்குல்ல, நாசிக்கில் இருக்கக்கூடிய டிசிஎஸ் அலுவலகத்தில் பணிபுரியக்கூடிய சில பெண் ஊழியர்கள் காவல் நிலையத்தில் புகார் கொடுத்துருக்காங்க. 18 to 25 வயதுக்குட்பட்ட பெண் ஊழியர்கள் புகார் கொடுத்துருக்காங்க. அந்த புகார் என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா, கட்டாய மதமாற்றம் நடக்குது, இஸ்லாம் மதத்துக்கு மாற சொல்லி வற்புறுத்தப்பட்டோம் நாங்கள், இது இல்லாமல் நமாஸ் செய்ய சொல்லி கட்டாயப்படுத்தப்படுறோம், பீஃப் சாப்பிட சொல்லி எங்களை கட்டாயப்படுத்துகிறாங்க, டீம் லீடர்ஸு இவங்கெல்லாம் கட்டாயப்படுத்துகிறாங்க இப்படின்னு சொல்லிட்டு பெண் ஊழியர்கள் புகார் கொடுத்துருக்காங்க. அதோடு மட்டும் இல்லாமல் பாலியல் தொந்தரவு வழங்கப்பட்டதாகவும் புகார் கொடுத்துருக்காங்க. உடனே காவல்துறை என்ன பண்ணுறாங்க அப்படின்னா, அதை உறுதி செய்கிறதுக்கு என்ன தெரியுமா பண்ணுறாங்க, பெண் காவலர்களை டிசிஎஸ்க்கு, நாசிக்கில் இருக்கக்கூடிய டிசிஎஸ்க்கு தூய்மை பணியாளராக உள்ள அனுப்புகிறாங்க. தூய்மை பணியாளர்களாக பெண் காவலர்கள் உள்ளே போய் 2 மாதங்கள் இங்கே என்ன நடக்குது, பெண் ஊழியர்கள் கொடுத்த புகாரில் உண்மைத்தன்மை இருக்குதா அப்படின்னு சொல்லிட்டு ஆதாரங்கள் எல்லாத்தையும் கலெக்ட் பண்ணுறாங்க பெண் காவலர்கள். பல எவிடன்ஸை கலெக்ட் பண்ணுறாங்க, சிசிடிவி ஆதாரம் எல்லாத்தையும் கலெக்ட் பண்ணுறாங்க. இதில் இன்னொரு விஷயம் என்ன அப்படின்னா, இந்த பாதிக்கப்பட்ட பெண் ஊழியர்கள் ஹெச்ஆர் கிட்ட கம்ப்ளைண்ட் பண்ண பிறகும் எந்த ஆக்ஷனும் ஹெச்ஆர் டிபார்ட்மெண்ட்லேருந்து எடுக்கப்படலை. தப்பை தட்டி கேட்காம அந்த தப்புக்கு அந்த ஹெச்ஆரும் உடந்தையாக இருந்திருக்காங்க. நீடா கான் அப்படிங்கிற ஹெச்ஆர் உறுதியாக இருந்திருக்காங்க அப்படின்னு சொல்லிட்டு அந்த பெண் ஊழியர்கள் கம்ப்ளைண்ட் பண்ணியிருக்காங்க. இந்த ஆதாரங்கள் எல்லாத்தையும் கலெக்ட் பண்ணுறதுக்காக பெண் காவலர்கள் தூய்மை பணியாளர்களாக உள்ளே போய் ஆதாரத்தை கலெக்ட் பண்ணி அந்த பெண் ஊழியர்கள் கொடுத்த புகார் 100க்கு 100% உண்மையானது. நாசிக் டிசிஎஸ்ல இதெல்லாம் நடந்திருக்கு. எப்போ அந்த டைம் கால இடைவெளியை வந்து சொல்கிறாங்க, 2022 2026 இந்த கால இடைவெளியில் இந்த கொடூரங்கள்லாம் நடந்திருக்கு அப்படின்னு சொல்லிட்டு உறுதிப்படுத்துகிறாங்க. இப்போது 6 டீம் லீடர்ஸ் கைது செய்யப்பட்டிருக்காங்க. ஹெச்ஆர் நிதா கான் சொன்னேன்ல, தலைமறைவாக இருக்கக்கூடிய இந்த நிதா கானை இப்போ காவல்துறை தேடிக்கு இருக்கு. நாசிக் டிசிஎஸ்ல இவ்வளோ பெரிய கொடூரம் நடந்திருக்கு. இப்போது மகாராஷ்டிரா காவல்துறைக்கு பாராட்டுகள் குவிந்து வருது. பெண் காவலர்களுக்கு பர்டிகுலராக அந்த தூய்மை பணியாளர்களாக உள்ளே போய் ஆதாரங்கள் எல்லாம் கலெக்ட் பண்ண தூய்மை பணியாளர்களாக உள்ளே போன காவல்துறையினருக்கு, பெண் காவலர்களுக்கு மக்கள் ஒரு சல்யூட்டை வைக்கிறாங்க.
இது 2. இந்த செய்திகளை பற்றி உங்களுடைய பார்வைகளை மறக்காமல் கமெண்ட் பண்ணுங்கள். தொடர்ந்து கணக்கில் இருங்க. அடுத்தடுத்து நிறையா பதிவுகளை பார்க்க போகிறோம். நன்றி. ஜெய் ஹிந்த்.